வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. வெளியில் பார்த்தால் அமைதியாக இருப்பீர்கள், ஆனால் உள்ளுக்குள்ள ஆயிரக்கணக்கான கேள்விகளை மனதிற்குள் போட்டு நீங்கள் இன்னும் அதனை நினைத்து கஷ்டப்பட்டும் கவலைப்பட்டு கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த நாட்கள் இன்னும் உங்களுக்குள்ள மட்டுமே தான் இருக்கும். நிதானமான அமைதியான கவலையற்ற மனிதரைப் போல நீங்கள் காட்சி அளிப்பீர்கள் வெளி உலகத்தில். ஆனால் இந்த அமைதியான முகமூடிக்கு பின்னால் இருக்கும் உண்மை மிகவும் வலிமையானது. அது யாருக்குமே தெரியாத விஷயங்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் வெளியில் வரும் பொழுது மனதிற்குள்ள எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை என்று தான் நீங்கள் காட்டிக்கொள்வீர்கள். ஆனால் குடும்பத்திற்குள் போய் பார்த்தாலே அவ்வளவு கவலைகள், அவ்வளவு கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் என எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனால் வெளி உலகத்தில் நீங்கள் எப்போதுமே மற்ற நபர்களை பார்க்கும் பொழுது நன்றாக நடந்து கொள்வீர்கள். நம்முடைய குடும்பத்து விஷயங்களை வெளியில் சொல்லி யாரும் நமக்கு பாவம் பார்க்க கூடாது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். பகல் முழுவதும் பிறருக்காக இயல்பாகவே பேசிவிட்டு இரவு தனிமையின் பிடிமையில் சிக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் 1000 கேள்விகளும் அந்த ஒரு நேரத்தில் வெளிவந்து அது கண்ணீர் மலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இரவு நேரத்தில் தேடி கொடுக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் என்ற விடை தெரியாத கேள்விகளுடன் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மனப்போரை நடந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுதும் நிச்சயமாக பிரதிபலித்துக் கொண்டே தான் இருக்கும். யாருக்கும் தெரியாத அந்த உள்மன அழுத்தமும் உங்களை ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ள மெழுகுவர்த்தியாக உருக செய்து அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ளேயே வர வைத்திருக்கும். அதை உங்களால இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். ஏன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படி நடக்கிறது என்ற கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்காமல் அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. அதே போல நண்பர்கள் பெயரில் நடந்த மிகப்பெரிய ஒரு துரோகம். நண்பர்கள் என்று நீங்கள் அனைவருக்கும் பணத்தை கொடுத்து உதவியிருப்பீர்கள். ஏன் உங்களுடைய சொந்த தொழிலையோ, ஏன் உங்களுடைய அனைத்து விதமான நேரங்களையும் கொடுத்து எத்தனையோ நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள். ஆனால் அவர்கள் செய்துவிட்டு போன அந்த துரோகங்களை உங்களால் எப்பொழுதுமே மறக்க முடியாது. அது உங்களுடைய பெயரையே நிச்சயமாக கேள்விக்குறியாகவே மாற்றி போட்டிருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, எதிரி செய்யக்கூடிய செயலை நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தில் தான் அவன் நம்மளை காயப்படுத்துவான். இதனை வைத்துத்தான் அவன் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுப்பான் என்றெல்லாம் நம்மளால கணக்கு போட முடியும். ஆனால் நண்பர் செய்யக்கூடிய துரோகத்தை மனம் ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமான ஒரு விஷயம் என்பதை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி நடக்கிறது, எப்படியெல்லாம் அது கஷ்டங்களை தேடி கொடுக்கிறது என்று தெரியாமல் அது உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கத்தான் செய்யும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவரை உண்மையான நண்பர் என்று நீங்கள் நம்பியிருக்கலாம். உங்களுடைய ரகசியங்களை கூட அவர்களிடம் நீங்கள் பகிர்ந்திருக்கலாம். உங்களுடைய வெற்றிகளையும் தோல்விகளையும் அவருடன் பகிர்ந்த நாட்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நாள் அந்த நம்பிக்கையே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காயத்தை தேடி கொடுத்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும், அது இந்த அளவுக்கு நம்மளை காயப்படுத்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கிடையாது. ஆனால் இப்படி நடந்ததுமே அது உங்க வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு துரோகத்தையே நிச்சயமாக தேடி வந்து கொடுத்திருக்கும். உங்கள் பின்னால் நடந்த பேச்சுக்களும் உங்களை பயன்படுத்திய விதம் அல்லது தேவையான நேரத்தில் விலகியது போன்ற விஷயங்கள் உங்களை மனதளவில் இன்னும் பாதித்து கொண்டு தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் இருந்தது. ஆனால் அந்த அனுபவம் ஒரு முக்கியமான பாடத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். எல்லாரையும் சந்திக்க வேண்டியது என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடையாது. இருந்தாலுமே சில மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள, அதுவும் நண்பர்களாக வந்தவர்கள் ஏற்படுத்திய துரோகங்களும் அவர்களை நினைத்து பார்க்க முடியாத ஒரு கஷ்டத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வர வைத்திருக்கும். ஆனால் யாரை நம்ப வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு அறிவான விஷயங்களை தேடி கொடுக்கும். எல்லாரையும் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறாகவே இத்தனை நாட்களும் இருந்து கொண்டும் இருக்கிறது. இருந்தாலுமே நீங்கள் உங்களிடம் நம்பி வந்து பேசிவிட்டாலோ, நல்ல ஒரு 4 வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்த மாதிரி பேசிவிட்டாலோ, அவர்களின் மீது முழு நம்பிக்கைகளையும் உங்களுடைய முழு ரகசியங்களையும் நீங்கள் கொட்டி விடுவீர்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நன்மைகள் என்பது கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடக்க தொடங்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் என்பது இப்பொழுது ஏற்பட தொடங்கும். அந்த புரிதலினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே
எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இப்பொழுது அமையவும் ஆரம்பிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த செலவுகளை நீங்கள் சரியான முறையில் செய்தாலே போதும், அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தி காட்டும். தோற்ற பொலிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மேம்பட தொடங்க போகிறது. பேச்சுவார்த்தைகள் மூலம் சாதகமான ஒரு சூழல்கள் அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காலத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி வர வைக்கும். வியாபாரத்தில் வரவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் ஒத்துழைப்பான சூழல்கள் அமைந்து அதுவும் மென்மேலும் உங்களுக்குள்ள சந்தோஷத்தை இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. மனதளவில் புதுவிதமான நம்பிக்கையானது பிறந்து அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியத்தையும் எல்லா விதமான விஷயங்களை இனிமே எந்த விதமான விஷயங்களை தொடங்கினாலும் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடக்கப் போகிறது. கன்னி ராசி அன்பர்களே, ஒரு மனிதனுக்கு வெளியில் எவ்வளவு வெற்றி இருந்தாலும் வீட்டில் மன அமைதி இல்லை என்றால் அந்த வெற்றியை முழுமையாக அனுபவிக்க முடியாது. முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை என்பது இருக்க வேண்டும். கணவன் எவ்வளவுதான் வெளியில் நல்ல மதிப்பையும் நல்ல சம்பளத்தையும் அவன் ஊதியமாகவே வாங்கினாலும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமைகளும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளும் இருக்க வேண்டும். அது இல்லை என்றாலே ஒரு மனிதனின் வாழ்க்கையை நிச்சயமாக அது அழித்துவிடும். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் மன நிம்மதி என்பது இல்லாமல் போன ஒரு தருணங்களையும் அது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். கடந்த காலத்தில் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகளும் அது மட்டும் அல்லாமல் புரிதல் இல்லாத சூழ்நிலைகளும் சொல்ல முடியாத மனக்கசப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருக்கத்தான் செய்தது. அனைவரையும் சமாளிக்க முயற்சி செய்து நீங்களே மனதளவில் சொர்ந்து போன ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய காலத்தில் குடும்ப உறவுகளில் நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வரும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனநிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக பேசப்படாத விஷயங்கள் நல்ல முறையில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவை வந்து தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி குடும்ப அமைதி என்பது மனநிலைமைக்கும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் முக்கிய காரணமாக பார்க்கப்பட போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் மீண்டும் சிரிப்பு, சந்தோஷம், நிம்மதி அதிகரிக்கும் காலமாக சில கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் அமைந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நல்லதை இப்பொழுது தேடி கொடுக்கும். கடந்த காலங்களில் உங்களுடைய குடும்பத்திற்குள் நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையானது நிலவி வந்திருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய புயலாக மாறி வீட்டின் அமைதியை குலைந்து போனது. வீட்டிற்குள் நுழைந்தாலே ஒரு நிம்மதி இல்லையே என்று நீங்கள் ஏங்கிய நாட்களுக்கு இப்பொழுது முற்றுப்புள்ளியானது வைக்கப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகளும் தவறான புரிதல்களும் அனைத்தும் பனி போல விலகக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொண்டு பரஸ்பர மரியாதையுடன் நடந்து கொள்ளும் சுமூகமான ஒரு சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். வீட்டில் இருந்து வந்த எதிர்மறை ஆற்றல்கள் மறைந்து மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக புரிய வைத்துக் கொள்வீர்கள். இனிமேல் உங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை போட்டு எதை தொடங்கினாலும் எதை செய்தாலும் எந்த ஒரு காரியத்தை அணுகினாலும் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் மட்டுமே தான் நடக்கும். அதில் தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படாது என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எது வேண்டுமானாலும் அதை கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.